வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் செல்வா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கும் பார்த்தேன் 4-5 மணி வரை ஃபோனு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளேயே 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னு வேலை பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். சிலிண்டர் முடிஞ்சு போச்சுல, செல்வா எடுத்து வெளியில் வெட்டி 4 மணி போல் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால் நானே எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்களா. ஐயோ மறுபடியும் இந்த கரண்ட் அடுப்பு தானா. இந்த அடுப்பு நான் ஒர்க் பண்ணும்போது வாங்கினேன். அப்போல்லாம் நம்மளா தானே சமைச்சு சாப்பிடுவோம். என் கூட இருக்கிறவங்களுக்கு பசிக்குமா பசிக்காதானே தெரியாது. அவங்களும் சமைக்க மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. பட் நமக்கு அப்படி இல்லை, டைமுக்கு பசிச்சிடும். சாப்பிடேன்னா அவ்வளோதான், பசியில் நீயா இருக்க மாட்டேன்னு சொல்ல மாதிரி எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதனாலேயே யாரும் சமைக்கலனாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நானே சமைச்சிடுவேன். அதுக்கப்புறம் நானே திங்க் பண்ணி பார்த்தேன், அடுப்பு மட்டும் தானே அவங்கள்ட்ட, மற்ற எல்லா திங்ஸுமே நம்மள்ட்ட தானே, நம்மளாம் அடுப்பு வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை தான் வந்து வாங்கி கொடுத்துட்டு போனான். அவனை மாதிரியே சரியான லூஸ் அடுப்பாக இருக்கு. ஏன்னா ஒரு சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கே 1 hour ஆகுது. 6 மணிக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணது 8 மணி ஆயிடுச்சு நான் சாப்பிட. பட் இன்னைக்கு இந்த தக்காளி தொக்கு நல்லா இருந்ததுயா. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் சங்கீதா, நிர்மலா, சாய் கிரிஷ், ரோஹித், முஃப்ரிதா, முத்துலட்சுமி இவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.